அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். என்னது அப்படின்னா சம்பா கோதுமை பாஸ்தா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. சம்பா வீட் பாஸ்தாவில் தான் நம்ம இப்போது பாஸ்தா செய்ய போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம வேக வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது நல்லா கொதி வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுக்கிற பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விடணும். ஏன்னா வேகும்போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் இதில் கொஞ்சமாக சால்ட்டு விட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்படி எடுத்துகிட்டு இப்படியே கிள்ளி பார்த்தோன்னா இது நல்லா கட் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கணும். இதை இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது பச்சை மிளகா, 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கணும். அடுத்தது மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கணும். நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல் உப்பு இதில் சேர்த்துக்கணும். அடுத்தது துருவின கேரட் 2 கேரட் எடுத்துருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பீன்ஸ், நீங்கள் ப்ரோக்கோலி சேர்க்கனா சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்தது பழமாக 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்தது இதோடையே ஒரு பாக்கெட்டில் பொடி கொடுத்துருப்பாங்க. அதில் அஜினோமோட்டோ எதுவுமே கலந்துருக்காது. அதில் மிளகு, ஜீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு இதோட பொடிகள் தான் கலந்துருப்பாங்க. அந்த பொடியும் இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் ஊற்றுறேன். வெந்நீர் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ண பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கலாம். அருமையான ஆரோக்கியமான சம்பா கோதுமை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.